பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கடந்த டிசம்பர் 5 அன்று சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 3 பேர் பலியானதும் 20க்கு அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதுமான துயர சம்பவம் நடந்தது. அமைச்சர் தாமோ அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றும் பொதுமக்கள் தவறினால்தான் பாதிப்பு ஏற்பட்டது என்றும் பொதுமக்கள் மீது குற்றம் சுமத்தினார். அந்த பகுதியில் அன்றைய தினங்களில் வழங்கப்பட்ட குடிநீரை பரிசோதனைக்கு அனுப்பி அதன் முடிவுகள் கிடைத்துள்ளன. குடிநீரில் கோலிஃபார்ம் மற்றும் ஈகோலி ஆகிய பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடாது என்பது சென்னை பெருநகர குடிநீர் வாரியத்தின் தர கட்டுப்பாடுகளில் ஒன்று. ஆனால் பல்லாவரம் பகுதியில் வழங்கப்பட்ட குடிநீரில் இருந்து இரண்டு பாக்டீரியாக்களும் இருப்பது சோதனை முடிவில் வெளிப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் போது அடிப்படை சோதனைகளை கூட மேற்கொள்ளாமல் தங்கள் நிர்வாக தோல்வியை தவறுகளை மறைத்து அதிகார திமிரில் உச்சத்தில் பொதுமக்களை குற்றவாளியாக்க முயன்ற அமைச்சர் தாமோ அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக பறிபோன 3 உயிர்களுக்கு என்ன பதில் கூறுவார் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தற்போது பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தாமோ அன்பரசனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.